மாணவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்க மிக முக்கியமான ஒரு அலகு பார்க்க போறோம். தேர்ச்சி 16 HRM ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். வணிகத்தின் வெற்றிக்கு மனித வளத்தை வினைத்திறனாகவும் நாங்க எப்படி ஆஹ், பயன்படுத்த போறோம்ன்றதுதான் இந்த யூனிட். சிறுதானி ஆல்மோஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்லங்கிறத மறந்துடாதீங்க. சோ தேர்ச்சி மட்டம் 16.1 மனிதவள கருமத்தின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய கருமங்களையும் தேடி அறிவார். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஏன் முக்கியம்? ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது பொதுவா உங்களோட வீட்டையார கூட இருக்கலாம். அது நிறுவனத்துக்குன்னு மட்டும் கிடையாது. ஒரு மனித வளத்தை எப்படி நாங்க மேனேஜ் பண்றது அப்படிங்கிற அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ரைட், முதலாவது விஷயம் பார்க்கலாம். அமைப்பொன்றினுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மிக பொருத்தமான ஊழியர் திருப்தியும் அபிவிருத்தியும் ஏற்படக்கூடியவாறு நிறுவனத்தின் மனித வளங்களை விளைதிறன் கொண்டதாகவும் ஈடுபடுத்திக் கொள்வது தொடர்பான செயற்பாட்டு தொகுதிதான் மனித வள முகாமைத்துவம். சோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது, நீங்க ஒரு மனிதனை நீங்க உங்களோட வேலையில இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறீங்க. அப்படி நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ற நேரம் உங்களோட வேலையை அவர் செய்யணுமாக இருந்தா அதுல அவருக்கு ஒரு திருப்தி ஒன்று வர வேணும். அதே மாதிரி அவருடைய அந்த ஊழியத்துல ஒரு அபிவிருத்தி ஒன்று ஏற்படக்கூடிய மாதிரியும் இருக்கணும். ஒரே நிலையில இல்லாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மாதிரி மனித வளத்தை நாங்க விளைதிறன் கொண்டதாகவும் எங்களுடைய பணிக்காக நாங்க ஈடுபடுத்திக் கொள்வோமாக இருந்தா அந்த ஊழிய படைய நாங்க மேனேஜ் பண்ணுகின்ற முகாமை செய்கின்ற ஒரு செயற்பாடு என்ன மனிதவள முகாமைத்துவம் என்று சொல்றோம், HRM. சோ இந்த மனிதவள முகாமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமாக இருந்தா ஏனைய வளங்களோடு ஒப்பிடுங்கும் போது இதுல ஒரு சில விசேட பண்புகள் காணப்படும். ரீசன் என்னன்னு கேட்டா, மற்றைய வளங்கள் எல்லாம் உயிரற்றதாகவும் இந்த வளங்கள் உயிர் இருக்கக்கூடிய உணர்ச்சி இருக்கக்கூடிய விடயங்களாகவும் காணப்பட போகும். நிலமுழைப்பு மூலதனம் முயற்சி ஆண்மைன்னு நாங்க எடுக்கக்குள்ள அதுல இந்த உழைப்பை வளரக்கூடிய மனித வளம்ங்கிறது மிக விசேடமான பண்புகளை கொண்டதாக இருக்கு. அப்ப பிரதானமாக பாருங்க, பண்புல ஒன்று உயிருள்ள வளமாக இருக்கிறது. 2 சிந்திப்பதற்கு மற்றும் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முடியுமாக இருக்கும். அதே மாதிரி ஏனைய வளங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல். அப்ப இந்த மனித வளம் ஏனைய வளங்களை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பயிற்சி அளிப்பதன் மூலம் பெருமானத்தை என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். குழு ஒன்றாக என்ன செய்யலாம், கருவமாற்ற முடியும். அதே மாதிரி நடத்தை சார் சிக்கல் தன்மை கொண்டதாலும் எதிர்வு கூற முடியாது போதிலும் நாங்க ஒரு ஒரு இதுதான் என்று நாங்க வியூகிக்கவே இயலாது. சரிதானே? மைண்ட் செட், அதே மாதிரி அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய உடல் உள சார்ந்த விஷயங்களை நாங்க வியூகிக்கவே இயலாது. அப்படியான ஒரு வளமாகத்தான் இந்த மனித வளம் இருக்கு. அதே மாதிரி கிரியேட்டிவ், ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களுடன் பல்வேறு ஸ்கில்ஸை கொண்ட ஒரு வளமாக இந்த மனித வளம் இருக்க போகுது. இதுதான் ஏனைய வளங்களோடு ஒப்பிடக்குள்ள இந்த மனித வளத்துக்கு காணப்படக்கூடிய விசேட பண்புகளாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, மனிதவள முகாமைத்துவத்தின் போது நோக்கங்களை பின்வருமாறு சுட்டி காட்ட முடியும். பொது நோக்கங்களை. அப்ப மனிதவள முகாமைத்துவத்துக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கு. அதுல மிக பிரதானமான முக்கியமான நோக்கம் என்னன்னு பாக்குறோம். பாருங்க, வணிகத்தின் வெற்றிக்கு உச்ச பங்களிப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிக பொருத்தமானதும் திருப்திகரமானதுமான ஊழியர்களை ஏற்படுத்திக் கொள்றதுதான் இந்த மனிதவள முகாமைத்துவத்தினுடைய மிக பிரதான நோக்கம், பொதுவான நோக்கம். அது பிறகு ஒரு சில சிறப்பு நோக்கம் இருக்கு. என்னென்றா, ஊழியர்களுடைய பயனுறுதியை அதிகரிக்கிறது, அவங்களுடைய அர்ப்பணிப்பை ஏற்படுத்துறது, ஊழியர்களுடைய விருத்தி, அதே மாதிரி ஊழியர் தொடர்பான சட்ட ரீதியான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யறது, ஊழியர் நலன்புரிகள், தொழிலுக்காக சரியான காலத்துல சரியான அளவுகள்ல சரியான ஊழியர்களை நாங்க தெரிவு செய்து கொள்றது, ஊழியர்களை ஊக்குவிக்கிறது. ரைட், இதெல்லாம் அதாவது மனிதவள முகாமைத்துவத்தினுடைய சிறப்பு விஷயங்கள். சரிதானே? சிறப்பான நோக்கங்கள். மிகவும் பொருத்தமான ஊழியர்களை நிறுவனத்தில் தொடர்ந்தும் வச்சிருக்கிறது, சிறந்த கைத்தொழில் உறவை பெறுறது, அதே மாதிரி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, தொழில் பாதுகாப்பு வழங்குறது,
ஊழியர்களுடைய கிரயத்தை கட்டுப்படுத்துறது, சம்பளம், மேலதிக கொடுப்பனவு, ஆட்சேர்த்தலுக்கான கிரயங்கள், அதே மாதிரி பதவியில் இருந்து அவங்க நீங்கும் போது அல்லது விலகும் போது ஏற்படக்கூடிய கிரயங்கள், அதே மாதிரி மனித வளம் தொடர்பிலான அமைப்பின் சமூக ரீதியான மற்றும் சட்ட ரீதியான பொறுப்புகள் நிறைய இருக்கு. மனித வளம் தொடர்பாக நாங்க நிறைவேற்ற வேண்டியது, அப்படியான விடயங்கள் எல்லாம் சிறப்பு நோக்கங்களுக்குள்ள நாங்க எடுத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே இவ்வாறு இருக்கும்போது மனிதவள முகாமைத்துவம் ஏன் முக்கியம்? சரிதானே? மனிதவள முகாமைத்துவம் ஏன் முக்கியம் என்று பார்த்தோம்டா, ஒன்று ஏனைய வளங்களோடு ஒப்பிடுமிடத்து மனித வளங்களினுடைய செயற்பாட்டு தன்மை கொண்டிருப்பதனால் மனித வளங்களுக்கு சிந்திப்பதற்கு, உணர்வதற்கு, பொறுப்பேற்பதற்கு, எதிர்விளைவை காட்டுவதற்கு, ரியாக்ட் பண்றதுக்கான இயலுமை காணப்படுது. சரிதானே? இதனால முக்கியத்துவம். அடுத்தது, ஏனைய சகல வளங்கள் தொடர்பாகவும் தீர்மானம் எடுப்பது மனித வளமாக இருப்பதனால். அப்ப ஏனைய வளங்கள் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறது இந்த மனித வளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, சரிதானே, நிறுவனத்தின் முக்கியத்துவமாக இருப்பதோடு பெருமானம் கொண்ட வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகிறது. அதே மாதிரி வணிக நிறுவனத்தில் நீண்ட கால போட்டி நிலைமைகள் இருந்து அனுகூலங்களை பெற்றுக் கொள்வதற்கும் வணிகத்தை இடைநடுவில் கைவிடாது தொடர்ந்தும் நடாத்தி செல்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே இறுதியான காரணிடா மனித வளம் தான். சரிதானே? உங்களுக்கு இடம் இல்லாம போகலாம், நிலம், மூலதனம் இல்லாம போகலாம், சரிதானே, பல்வேறு விதமான இன்புட்ஸ் நீங்க நிறுவனத்துக்கு பயன்படுத்த போறீங்க, அதுகள் இல்லாம போகலாம். இருந்தாலும் சரிதானே, உங்களுடைய வணிகத்தை இடைநடுவில் நீங்க கைவிடாது தொடர்ந்து நடத்துறதுக்கு உங்களுடைய ஊழிய படைங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அது அந்த அந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்ளக்குள்ள அது விளங்கும். சரிதானே? ஊழிய படையினுடைய முக்கியத்துவம் விளங்கும். அப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. வெறுமனே அவங்களுக்கு சம்பளம் இருக்காது, சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க. கடைசியில என்ன செய்வாங்க? நிறுவனம் ஒரு உச்ச நிலைமைக்கு வந்து சேரும் இவங்களுடைய எஃபர்ட்னால. அந்த டைம்ல ஊழியர்களை எல்லாம் இந்த நிறுவனம் கவனிக்கும். சரிதானே? இப்படியான லொஸ்ல இயங்குற நிறுவனங்களுக்கு அதிகமாக இந்த விஷயங்களினுடைய முக்கியத்துவம் தெரியும், மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். மனிதவள முகாமைத்துவம் மனிதவள முகாமியாளரின் பொறுப்பொன்றாக இருப்பது மட்டுமன்றி அது நிறுவனத்தின் சகல முகாமியாளருடைய ஒருமைப்பாடு கொன்ற பொறுப்பொன்றாக இருக்கு. அப்ப எந்த ஒரு முகாமையாளரையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த ஊழியர்களை மேனேஜ் பண்ணணும்டா, சரிதானே, இந்த HRM மேனேஜருக்கு மாத்திரமே இல்ல, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா முகாமையாளர்களுக்கும் இந்த மனிதவள முகாமைத்துவம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதும் இந்த HRM முக்கியத்துவத்துல உண்டாக இருக்க போகுது. சரிதானே? அதே மாதிரி மனிதவள முகாமைத்துவம் முழுமையான சமூகத்தினது நலன்புரிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொண்டது. ஏன்னா இது மனிதனோடு தொடர்புபட்டதுனால இது முழுமையான சமூகத்துக்கும் நலன்புரிகளுக்கு மிக முக்கியத்துவமாக இருக்க போகிறது. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், நவீன வணிக சூழலினுள் தொழில் பிணக்குகள், மோதல்கள் என்பன பாரிய அளவில் விரிவடைந்து காணப்படுறதுனால பிணக்குகளையும் போராட்டங்களையும் தீர்ப்பதில் மனிதவள முகாமைத்துவத்தினால் பாரிய கடப்பாடு என்ன செய்யப்படுது? நிறைவேற்ற வேண்டி இருக்குது. அதே மாதிரி ஊழியர்களது முக்கியமான பண்புகளில் அல்லது வேறுபாடுகளில் பயன்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்களாக இருந்தால் சிறந்த மனிதவள முகாமைத்துவ பயிற்சிகள் நவீன வாடிக்கையாளர்கள் ஒழுங்கமைப்பு தொடர்பாக நேர் மனப்பாங்குடன் செயற்பட வைக்கும். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், சரிதானே, ஊழியர்களினுடைய உங்களுடைய நிறுவனம் தொடர்பான வாடிக்கையாளர் தொடர்பாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு அதிகரிக்க செய்யும். எப்படி உங்களோட நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், சரிதானே, உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னா அவங்களை வச்சுக்கொண்டு உங்களுடைய நிறுவனத்தை உங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? இடை போடுவாங்க. சரிதானே? இடை போடுவாங்க. ரைட்? அப்ப இந்த விஷயத்தினால இந்த மனித வளம்ங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்க போகுது. இந்த மனிதவள முகாமைத்துவத்தினுடைய தொழிற்பாடுகளுக்குரிய கருமங்கள் எப்படி இருக்க போகுது? ஒரு மனித வளத்தை நாங்க எடுத்தோமாக இருந்தா அது ஒரு நிறுவனத்துக்குள்ள எப்படியான ஒரு
தொழிற்பாட்டு கருமத்தை கொண்டிருக்கும் என்று சொன்னா ஊழியர் தொடர்பாக முதலாவது வேலை வடிவமைத்தல். இதெல்லாமே நாங்க விரிவா பார்ப்போம். வேலை வடிவமைத்தல் ஜாப் டிசைன், அதே மாதிரி வேலை பகுப்பாய்வு ஜாப் அனலைசிஸ், அதே மாதிரி மனிதவள திட்டம் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்ன, அதுக்கு பிறகு நாங்க ஆட்சேர்ப்பு செய்வோம் ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி தெரிவு செய்வோம் செலக்ஷன், அதே மாதிரி இணைத்துக் கொள்றது ஹையரிங் அல்லது அப்பாயின்மெண்ட், அதே மாதிரி வேலைக்கு அவரை அறிமுகப்படுத்த போறோம் இன்ட்ராக்ஷன், கொடுப்பனவு முகாமைத்துவம் அவருக்கான கம்பன்சேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் நாங்க செய்ய போறோம். அதே மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை நாங்க மேனேஜ் பண்ணுவோம் சேற்றுடன் மதிப்பீடு அல்லது சேற்றுடன் முகாமைத்துவம். பயிற்சி அதை ஒப்பிட்டு போட்டு சரிதானே, எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டின் அடிப்படையில எங்களுக்கு கோல் இருக்கும், அதன் அடிப்படையில இவங்க இருக்கிறாங்களான்ற சேற்று மதிப்பிட்டு போட்டு நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கான பயிற்சி அபிவிருத்தியை வழங்குவோம் சரிதானே, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதே பிற ஊழியர் அசைவு எம்ப்ளாயி மூவ்மெண்ட் இருக்குது, அது என்ன விஷயம் என்று பார்ப்போம். அதே மாதிரி ஒழுக்காற்று முகாமைத்துவம் டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமாக இந்த மனித வளத்துக்கு இடையில நாங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே மாதிரி சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முகாமைத்துவம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி மனக்குறைகளை கையாளல் சரிதானே கிரிவென்சஸ் ஹேண்ட்லிங் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்களான்னு சொன்னா தொழில் உறவுகள் லேபர் ரிலேஷன்ஷிப் இருக்கு சரிதானே, இது ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்வோம் தனித்தனியாக நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. அத அடுத்த தேர்ச்சிகள்ல நாங்க என்ன செய்வோம் இந்த விஷயத்தை நாங்க பார்க்க வேண்டி இருக்கோம். சோ இதுதான் உங்களுடைய 16.1 சரிதானே, உங்களுடைய 16வது தேர்ச்சி மட்டத்துல முதலாவது தேர்ச்சி மட்டமாக நாங்க இந்த விடயத்தை பார்க்கிறோம்.